கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். இன்று நாம் தேவ சித்தம் என்கிற தலைப்பின் கீழ் நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தின்படி 3 விதமான தேவ சித்தத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இறுதியில் நாம் ஜெபித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க. முதலாவது, தேவ சித்தம் என்றால் என்ன? இவ்வுலக வாழ்க்கையில் பலவிதமான விருப்பத்தின்படி நாம் வாழ்கிறோம். நம் வாழ்வின் மெய்யான ஆசீர்வாதத்தை அடைய தேவ சித்தம் என்ன என்று அறிந்து அதன்படி செய்தால் இன்றும் என்றும் நல்வாழ்வு வாழ்ந்திடலாம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உலகத்தில் தேவ சித்தம் செய்தவராக இருந்தார். ஆதார வசனம் யோவான் 6வது அதிகாரம் 38வது வசனம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இறங்கி வந்தேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தன் சொந்த சித்தத்தை அல்ல, பிதாவின் சித்தத்தையே செய்தார். அது மாத்திரமல்ல, அவர் 12 சீஷர்களோடு இருக்கும் பொழுது கூட பல வேளைகளில் போய் தனிமையில் ராத்திரியில் போய் கெத்செமனேயில் ஜெபித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, மலையின் மேல் ஏறி ஜெபித்திருக்கிறார் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி அவர் ஜெபித்து ஒவ்வொரு நாளும் தேவ சித்தம் என்பதை அறிந்து அவர் வியாதியஸ்தர்களை குணப்படுத்தினார், அற்புத அடையாளங்களை செய்தார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை கூட தேவ சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்தார். லூக்கா 11வது அதிகாரம் 2வது வசனம். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரம மண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரம மண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பிரியமானவர்களே, உம்முடைய சித்தம் பரம மண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று அந்த ஜெப மாதிரியை கூட நம்ம ஒவ்வொருவருக்கும் சொல்லி கொடுத்தார். அப்ப பாத்தீங்களா, நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் தேவ சித்தத்தின்படி செய்வது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய பேச்சில் கூட தேவ சித்தத்தின்படி நடக்க வேண்டும். தேவ சித்தம் இருந்தால் நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை தேவ சித்தத்தை முன்னிறுத்தி அதை செய்து பழகுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, எபேசியர் 6வது அதிகாரம் 6வது வசனம். தேவ சித்தம் என்ன என்று அறிந்து செயல்படும் போது நாம் நீதி செய்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். அது மாத்திரமல்ல, அது ஞானமுள்ள செயலாக தேவ சமூகத்தில் இருக்கிறது. இவ்விதமாக நாம் தேவ சித்தத்தை மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ சித்தத்தின்படி நடக்கிறோமா என்பதை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவ சித்தம் ஒருவனுடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை என்றென்றும் மகிழ்ச்சியாகவும் சமாதானமாகவும் இருக்கும். நம்ம ஒவ்வொருவரும் தேவ சித்தத்தை விட்டு வழி விலகி போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள்ல சிக்குண்டு நாம் சோதிக்கப்படுகிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் இன்று 3 விதமான தேவ சித்தத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, துதிப்பது தேவ சித்தம். இரண்டாவது, விசுவாசிப்பது தேவ சித்தம். மூன்றாவது, தூய்மையாய் வாழ்வது தேவனுடைய சித்தம். தூய்மை என்றால் பரிசுத்தம். நம்ம முதலாவது துதிப்பதை குறித்து பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நம்ம நினைச்சு தேவனுக்கு நன்றி சொல்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். நம்ம இந்த உலக வாழ்க்கையில யாராவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாங்கன்னா, நமக்கு தெரியாதவங்க கூட நம்ம ஏதோ விஷயத்துல ஒரு பொருளை எடுத்து கொடுத்தா கூட நம்ம தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். காரணம் என்ன? நம்ம அவங்களுக்கு நமக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டாங்க, நம்ம தேங்க்யூ சொல்றோம். ஆனா இன்னைக்கு நம்ம யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில உயிரோடு இருப்பது தேவனுடைய பெரிதான கிருபை இல்லையா? ஹல்லேலூயா. எத்தனையோ துன்பங்கள் வந்தது, எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. ஆனா இன்னைக்கும் நீங்களும் நானும் இந்த சுவாசத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்கிறவர்களா இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம ஜீவிக்கிறதே தேவனுடைய பெரிதான கிருபை என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைத்து அவருக்கு துதிக்க செய்ய வேண்டும். துதிகளை நம்ம பல விதத்துல செலுத்தலாம். நம்ம ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம், பாடல்களை பாடலாம், இப்படி பல விதமாக. இல்லைன்னா அவர் நன்மைகளை நினைத்து நம்ம நன்றி செலுத்தலாம். 147வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் துதிப்பது தேவனுக்கு இன்பமா இருக்கிறது, அவருக்கு ஏற்றதா இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும்
துதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். 22வது சங்கீதம் 3வது வசனம், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நாம் ஒவ்வொருவரும் துதிக்கும் பொழுது அவர் நமக்குள் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். நமக்குள் என்றால் நம் இருதயத்துக்குள் வாசம் செய்கிறதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம ஒவ்வொருவரும் அனுதினமும் அவரை துதிக்கிறவர்களாக நாம் அவருடைய சித்தத்தின்படி மாற வேண்டும். இரண்டாவதாக, விசுவாசிப்பது தேவ சித்தம். யோவான் 6வது அதிகாரம் 40வது வசனம், குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவதும் என்னை அனுப்புனருடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் குமாரனை விசுவாசிக்கிறோமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவாய் விசுவாசிக்கிறோம் என்பதை குறித்து பார்க்க வேண்டும். விசுவாசமானது இம்மைக்கும் நித்தியத்திற்கும் ஆசீர்வாதத்தை தரக்கூடியது. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ஒருவேளை இன்னைக்கு விசுவாசத்துல குறைவுள்ளவர்களா இருந்தோம் அப்படின்னா நம்ம விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிற பிதாவாகிய தேவனிடத்தில் நாம் வேண்டுதல் செய்கிறவர்களாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பரிபூரணமாய் அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, விசுவாசமானது அநேக ஆசீர்வாதங்களை நம் வாழ்க்கையில் பெற செய்யக்கூடியதாய் இருக்கிறது. நமது விசுவாசத்திற்கு ஏற்றபடி அதிக அளவு அற்புதங்கள் நடைபெறும். ஹல்லேலூயா. நாம் விசுவாசிக்கும் போது தேவ மகிமையை காணக்கூடிய பாக்கியம் அடைவோம். நமது விசுவாசம் பெரிதாக மாறும்போது நிச்சயமாய் நம் விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்னைக்கு எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, விசுவாசமானது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதற்கு அடிப்படையாக இருக்கிறது. இந்த விசுவாசத்தை நமக்குள் உண்டாக்க கர்த்தர் நம் வாழ்வில் சில சம்பவங்களை தேவ ஊழியர் மூலமாக வெளிப்படுத்தி நம் விசுவாசம் கர்த்தர் மேல் பெருக செய்கிறார். ஆதார வசனம் யோவான் 1வது அதிகாரம் 47 முதல் 50வது வசனத்தை வரை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். ஹல்லேலூயா. இப்படி நாத்தான்வேலை குறித்து இயேசு முன்னதே அறிவித்தார். அப்பொழுது நாத்தான்வேலுக்குள் ஒரு மிகுந்த ஒரு விசுவாசம் உண்டானது. இன்னைக்கு நீங்களும் நானும் கூட பிரியமானவர்களே, தேவ ஊழியர்கள் நிமித்தமாக பல வேளைகளில் நமக்கு விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க செய்கிறார். இதை சொன்னதினால் நாத்தான்வேலின் விசுவாசம் வளர்ந்தது. இப்படி நமது விசுவாசம் வளர கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இவைகள் கர்த்தரின் பேரில் உள்ள விசுவாசத்தை பெருக செய்து நித்திய ஜீவனை அடைய நம்மை நடத்துகிறது. கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள விசுவாசம் கர்த்தரின் சித்தமாய் இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் பெருகத்தக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. மூன்றாவதாக, நாம் தூய்மையாக வேண்டும் என்பது தேவ சித்தமாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்று மனிதன் தன்னை வெளியரங்கமாக சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். நம்ம எவ்வளோ பொருள் யூஸ் பண்ணுறோம் யோசிச்சு பாருங்க. நல்ல நல்ல ட்ரெஸ் வாங்குவோம். நம்ம சர்ச்சுக்கு போனால் ஒரு விதமாக ட்ரெஸ் பண்ணுறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் ஒரு விதமாக ட்ரெஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம வெளியரங்கமாகவே இவ்வளோ காரியங்களை நம்ம செய்கிறோம். சில பேர் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, விதவிதமான செப்பல் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம வெளிப்புறத்தில் நம்மளை எவ்வளோ அழகாக நம்ம காட்டணும்னு விரும்புகிறோம். பிரியமானவர்களே, இது எல்லாமே உலகத்துக்குரிய காரியம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் தூய்மை உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுப்பது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பரிசுத்தம் இல்லாதவர்கள் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு யாராவது தேவனை தரிசிக்க வேண்டும், நான் அவரை முகமுகமாய் மோசையை போல பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்புனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் கண்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், உங்களுடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உங்க கண் சுத்தமாக இருந்தால் உங்கள் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க பரிசுத்தத்தை நாடி தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் பாதத்தில் நம்மை தாழ்த்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கல்வாரி சிலுவையின் இரத்தம் நம் பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், நம்மை பரிசுத்தப்படுத்தும். அது மாத்திரமல்ல, நாம் அந்த பரிசுத்த இரத்தத்தை பயன்படுத்தி நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக்கப்படுவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எபேசியர் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிட்டப்பட்டதினாலே
அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இன்று நீங்களும் நானும் இந்த வசனத்தை வைத்து நாம் அனுதின வாழ்க்கையில ஜெபித்து நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். சொல்லப்பட்ட இந்த 3 காரியங்களிலும் நாம் தேவ சித்தத்தை அறிந்து நாம் நடக்கிறவர்களாய் மாறும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக, வெளிச்சமாக, அவருக்கு பிரியமானபடி அற்புதமாக நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்று நாங்கள் ஆண்டவரே தேவ சுத்தத்தை குறித்து தியானிக்க எங்களுக்கு கிருபை செஞ்சீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் ஒரு மனதாய் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா, நீர் ஆண்டவருடைய சுத்தத்தின்படி நடக்க, என்னுடைய கிருபையின்படி அப்பா அவர்கள் வழி நடத்த கர்த்தர் தாமே இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே விசுவாசத்தில் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற உம்மை அப்பா துதிக்க, ஆராதிக்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களுக்கு ஒரு கிருபை செய்யுங்க. அது மாத்திரமல்ல அப்பா, பரிசுத்தமாய் வாழ உம்முடைய சித்தத்தின்படி அப்பா அந்த கல்வாரி இரத்தத்தை அப்பா நாங்கள் நினைவு கூர்ந்து சுத்திகரிப்போடு நாங்கள் அந்த வாழ்க்கையை வாழ இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுடைய நாமத்தினால் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அப்பா இந்த காணொலியை கேட்கிறவங்க யாராவது தேவ சித்தத்தை விட்டு வழி விலகி போய்கொண்டு இருக்காங்கன்னா அவங்க இருதயத்துல அப்பா இயேசுவின் நாமத்துல நீங்க ஒரு கிரியை செய்வீராகப்பா. நீங்க அவங்களோடு இன்னைக்கு பேச வேண்டும் ஆண்டவரே. தேவ சித்தத்தின்படி நடக்க அவங்களை ஒப்பு கொடுக்க வேண்டுமாப்பா. திருமண வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுல எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை நாடி தேடுகிறவர்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் மாற்றப்பட வேண்டுமாப்பா. ஆண்டவரே தேவ சித்தத்தை ஒரு நாளும் ஆண்டவரே நாங்க வழி விலகி போகாதபடிக்கு கர்த்தர் தாமே அப்பா எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. வலது இடதுபுறம் சாயாதபடி கர்த்தருடைய நித்திய பரிசுத்த வழியில நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. நாங்க ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆமென்றும் ஆமென் என்றும் கர்த்தர் பதில் கொடுத்து விட்டீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கி தேவ சித்தத்தின்படி வழிநடத்த உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். God bless you.